ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஆம்லேட் செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போமா. பிரெட்டு, வெண்ணெய், எண்ணெய், வெங்காயம், நல்ல மிளகு பொடி, உப்பு. நான் இப்போ எடுத்துருக்க ப்ரெட்டு நாஞ்சில் கம்பெனிக்குள்ளது. நான் அந்த கம்பெனி ப்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கம் கிடைக்கிற ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகாமல் முதல்ல நம்ம அடுப்பை ஆன் செய்து பட்டரை இந்த தோசைக்கல்ல வைங்க. கப்பில் முட்டை போட்டு நாங்கள் கொஞ்சம் இருக்கணும்னு ப்ரெட்டை வெண்ணெய்க்கு மேலே வச்சு அந்த சைடு இந்த சைடு நல்லா கமத்தி மறைச்சி போடுங்க. கொஞ்சம் பொன்னிறம் ஆனால் தான் ப்ரெட்டை அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ரெட்டை எடுங்க வெளியே. ப்ரெட்டை ஒரு பாத்திரத்தில் வைங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து முட்டை, வெங்காயம், நல்ல மிளகு, உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நன்கு கலக்குங்க. எவ்வளோ மேக்ஸிமம் கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு நன்கு கலக்குங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு முட்டை கலக்கி வச்சுக்க முட்டையை தோசைக்கல்ல போடுங்க. தோசைக்கல்ல ஊற்றி 4 சைடும் நல்லா பரத்துங்க. எவ்வளோ தூரம் உங்களால் முடிஞ்சாலும் பரத்த முடியும் அந்த அளவுக்கு முட்டை பரத்துங்க. வெண்ணெயில் பிரெட் வச்ச ப்ரெட்டை முட்டை மேலே வச்சு அந்த சைடு இந்த சைடு மாறி மாறி திருப்பி போடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. மேக்ஸ் பிள்ளைங்களும் முட்டை கரைங்க தான் விரும்ப மாட்டாங்க. அதனால் செய்கிற வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆம்லேட் ஒரு சைடு வந்து தான் அடுத்த சைடு மறைச்சி போடுங்க. 2 சைடுமே நல்லா வேகிற மாதிரி அந்த சைடு இந்த சைடு மறைச்சி போடுங்க. இன்னொரு 1 ஸ்பூன் ஆயிலை முட்டைக்கும் ப்ரெட்டுக்கும் படுற மாதிரி 4 சைடும் சுற்றி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணுங்கள். நான் நல்ல மிளகு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நல்ல மிளகு பொடி இல்லாட்டா நீங்கள் கரம் மசாலா பொடி எடுத்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். எக்ஸ்ட்ரா பட்டர் தண்ணி மேலே அப்பில் 2 போடுங்க. போட்டுட்டு அந்த சைடு இந்த சைடுன்னு ஆம்லேட்டை மறைச்சி போடுங்க. இப்போ சுவையான ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து செஞ்சு பாருங்கள். மீண்டும் இந்த ப்ரெட் ஆம்லேட்டை மார்னிங்